ஒருத்தர் ஒரு நண்பருக்கு ஒரு அநியாயம் நடக்கிற நேரத்தில் பக்கத்தில் உள்ள நண்பனால பொறுக்க முடியாம போகுது என்று சொன்னால் ரோசம் என்ற அந்த பண்பின் மூலம் பிறக்கக்கூடிய அன்பு, அதுதான் அந்த ரோசத்துக்கான காரணம். எவன் எப்படி போனாலும் சரி என்று இல்லை. உதாரணமாக சிரியா மக்கள் இப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தப்படுகிறார் நேரத்தில் இங்க நம்மளுக்கு உடம்பு கொதிக்குது என்று சொன்னால், உள்ளத்தில் ஒரு விதமான நெருடல் வருகிறது என்று சொன்னால், இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது எங்களுக்குள்ள பற்று ரோசத்தின் விளைவாக அதை என்ன செய்து வரக்கூடிய ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். ஒரு சமுதாயத்தில் ஒழுக்கமாக ஒருவன் இருக்கிறான், அதோட பின்னணி அதுதான். குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில வரக்கூடிய பிரச்சனைகள்ல பல காரணங்கள் உணர்வு ரீதியாக வெளிப்படும். அதுல மிக பெரும் செல்வாக்கு செலுத்துவது மனைவியுடைய ரோசம். மிக பெரும் செல்வாக்கு செலுத்துவது மனைவியின் பக்கத்திலிருந்து வரக்கூடிய ரோசம் என்ற பகுதி. இதை சரியாக ஒருவர் புரிஞ்சு கொள்ளலை என்று சொன்னால் பல இடங்கள்ல 3 விதமான நிகழ்வுகளுக்கு ஒரே விதமான முடிவு என்ன செய்வார், எடுப்பார். இது மிக முக்கியம். அன்புள்ள சகோதரர்களே, நீங்க அந்த குடும்ப வாழ்க்கையில் ரோசம் என்ற பகுதிக்குள்ள வருவதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். எந்த அளவுக்கு இந்த ரோசத்துடைய செல்வாக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களை எல்லாம் வைத்து, நபித்தோழர்கள்லாம் இருக்கிற நேரத்தில் ஒரு 2 நபித்தோழர்கள் பேசிக்கொள்றாங்க. எப்படி பேசிக்கொள்றாங்கன்னா, இப்போ இஸ்லாமிய சட்டம் என்ன, விபச்சாரம் என்று நடந்தா அதை 4 பேர் கண்டாங்க என்று சொன்னால் அந்த 4 பேரும் சாட்சி சொல்லி அது நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு தண்டனை. இதையே கணவன் மனைவி இடையில நடந்தா, கணவன் கண்டுட்டார் மனைவி தவறுல இருக்கிறது, அல்ல மனைவி கண்டார் கணவன் தவறுல இருக்கிறது, இப்ப 4 சாட்சியை கொண்டு வந்து கூப்பிட காட்டலாமா, காட்ட முடியாது. சரி, காட்ட முடியாது என்பதற்காக வேண்டி இவர் போய் முறையிடலாமா? அவதூறுக்கு எத்தனை 80 கசையடி. 4 பேர் இல்லாம ஒரு ஆள் போய் 3 பேர் போய் சொன்னாருன்னா எத்தனை கசையடி, 80 கசையடி. அதுக்கு பேர் அவதூறு. இப்ப கணவனுக்கு இப்ப சொல்லவும் இயலாது, மெல்லவும் இயலாது. என்ன செய்யறது? சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கிறதா அப்படின்னு பேச்சு வந்த உடனே சஅத் இப்னு உபாதா சொல்றாரு, நான் பார்த்துட்டு எல்லாம் இருக்க மாட்டேன், இந்த மாதிரி கண்டா அதே இடத்துல போட்டுருவேன். அவ்வளவுதான். சஅத் இப்னு உபாதா சொன்னார், எப்படி இது போய் பார்த்துட்டு பேசிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் இல்லை, இது அதே இடத்துலயே நான் கொலை செஞ்சிருவேன்றார். ரசூலுல்லாஹோட மஜ்லிஸ்ல 2 பேரும் என்ன செய்றாங்க, அப்படி பேசிக்கிறாங்க. இத்தனைக்கும் குர்ஆன் வசனம் என்ன சொல்லுது, ஹதீஸ்லாம் எவ்வளவு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த தலைவர், ஒரு முரப்பி, மக்களை குணங்களை நெறிப்படுத்தி வளர்க்கக்கூடிய ஒரு தர்பியா கொடுக்கக்கூடிய ஒரு முரப்பி. இயல்பாக எப்படி பதில் வருங்க, நான் குர்ஆன் ஹதீஸ்னு சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பேசுறீங்கன்னா திருப்பி வரணும். ரசூலுல்லாஹ் அப்படி பேசல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன சஅதன் அக்யர், சஅத் மிகவும் ரோசம் உள்ள ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஅத் மிகவுமே ரோசம் உள்ள ஒரு மனிதர். வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்றாங்க, இன்ன சஅதன் அக்யர், சஅத் மிகவும் ரோசம் உள்ளவர். வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். வல்லாஹு மின்னி அக்யர், அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல இந்த வார்த்தை ஏன் சொன்னாங்க? இன்ன சஅதன் அக்யர், சஅத் ரோசப்படுறாரு. எப்படி ரோசப்படுறாரு? குர்ஆன் ஹதீஸ்ல 2 சட்டம் சொல்லப்பட்டிருக்குது, அதையும் மீறி அவர் என்ன சொல்றாரு, நான் வெட்டிட்டு தான் அடுத்த கதை என்றார். எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கு அந்த இடம் தான் வரும், எந்த ஒரு ரோசம் உள்ள ஒரு ஆணுக்கும் அந்த இடம் தான் வரும். அன்பு இந்த ஒழுக்க விஷயங்களை எல்லாத்தையும் கட்டுப்படுத்தாத அளவுக்கு ஒருத்தனுக்கு இருக்குது என்று சொன்னால் அவன் ரோசத்தில் என்னது உச்சகட்ட இடத்துல இருக்கிறான். தன்னோட குடும்பத்தில் அந்த மாதிரி எதுவும் வரத்தான் விரும்ப மாட்டான். அப்ப இன்ன சஅதன் அக்யர், சஅத் ரோசம் உள்ளவன். விசாரணை 2வது, முதலாவது வெட்டிடுவேன்ற சஅத். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ அன மின்ஹு அக்யர், நான் அவரை விட ரோசம் உள்ளவன். வல்லாஹு மின்னி அக்யர், அல்லாஹ் என்னை விட ரோசம் உள்ளவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா இந்த ரோசம் கொஞ்சம் நீங்க கட்டுப்படுத்தணும்ன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்? இந்த எல்லா ரோசத்தையும் அறிந்த அல்லாஹ் தான் இந்த சட்டத்தை என்ன செஞ்சுக்கிறான், போட்டிக்கிறான். உங்களை விட இறைவன் ரோசம் உள்ளவன், அவன் தான் இந்த சட்டத்தை போட்டிக்கிறான்னா நீங்க உங்களோட ரோசத்தை கொஞ்சம் என்ன செய்யுங்க, குறைச்சிக்கங்க, நெறிப்படுத்திக்கங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. வெற்ற அளவுக்குலாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. அதுக்கு பின்னால் அல்லாஹு தாலா பிரத்யேகமான சட்டத்தை இறக்கி வச்சான். கணவன் மனைவி கிடல் இந்த மாதிரி ஏதாவது தவறுகள் நடந்தால் அல்லாஹ் காப்பாற்றணும். அப்படி நடந்தால் கணவன் மனைவி கடையில முலாஅனா, சாபம் செய்து கொண்டு யார் பொய்யரோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம், அல்லாஹ்வுடைய கோபம் உண்டாகட்டும் என்று சாபம் செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் என்ன செஞ்சிடணும், பிரிந்து விட வேண்டும். அவர்கள் இருவரும் பிரிந்து விட வேண்டும் என்ற அந்த சட்டம் என்ன செய்கிறது,
இறங்கக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த செய்தி ஒரு பெரிய ஆதாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரோசம் என்ற பகுதி உச்சகட்ட கொலையில பயன்படுத்தப்படுது. அங்கே ரசூல் அங்க என்ன செய்யல, ரோசத்தை கண்டிக்கவில்லை, நெறிப்படுத்தினார்கள் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். முதலாவது அம்சம். இன்னொரு விஷயத்தை பாருங்க, அதாவது இதெல்லாம் இது குடும்ப வாழ்க்கையுடைய ரோசம் என்று கூட நம்ம இதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஏன்னா கணவன் மனைவியோடு சம்பந்தப்பட்டதுதான். ஆனால் ரோசத்துடைய இயல்பு நான் புரிஞ்சு கொள்வதற்காக இதை சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இன்னொரு, அதாவது இதே ரிவாயத்து புகாரி முஸ்லிம், புகாரில 7416வது இலக்கம், 1499வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிம்ல எப்படி வருதுன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி கேட்கறாங்க நபி தோழர்களை பார்த்து, அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத், சஅதுடைய ரோசத்தை பார்த்து நீங்க ஆச்சரியப்படுறீங்களான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து. அத்தஅஜபூன மின் கைரத்தி சஅத் என்று சொல்லிட்டு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மிகவும் ரோசமுடையவன் என்ற வார்த்தை சொல்றாங்க. சொல்லிட்டு அதுல என்ன ஒரு அழகான வார்த்தைண்டா, மின் அஜ்லி கைரத்தில்லாஹி ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வ மா பதன். அல்லாஹ்வுடைய ரோசத்தின் காரணமாகத்தான் மானக்கேடான விஷயங்களை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மின் கைரத்தில்லா, இன்ன மின் கைரத்தில்லா, அல்லாஹ்வுடைய ரோசத்துல உள்ளதுதான் அல்லாஹு தஆலா மானக்கேடான விஷயங்களை ஹராமாக்கியது. இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுது? யாரிடத்தில் ரோசம் இருக்குதோ அவர்கள் மானக்கேடான விஷயங்களை நெருங்க மாட்டார்கள், மானக்கேடான விஷயத்தை அங்கீகரிக்க மாட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன், ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி, ஒழுக்கம் ரோசத்துடைய பின்னணி. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸலாஸத்துன் லா யதுகுலூனல் ஜன்னah, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதுல ஒருத்தர் யாரு? அத்தையூஸ், தன் வீட்டிலே மானக்கேடான விஷயங்கள் நடப்பதை கண்டும் அங்கீகரித்தவர். தன் வீட்டில ஒரு பொட்டியை வச்சுக்கிண்டு எல்லா விதமான மோசமான பாலியல் காட்சிகளும் போகுது. பாலியல் காட்சிகள் தான் எங்களோட சமுதாயத்தில் மேற்கத்திய வரைவிலக்கணம் தான் இருக்குது. விளங்கிட்டா? பாலியல் காட்சி இஸ்லாத்துடைய பார்வையில் ஒழுக்கம் கெட்டது எல்லாமே என்னது, அந்த லிஸ்டுக்குள்ள தான் என்ன செய்யும் வரும். சினிமாவில் பாலியல் தான். அந்த காட்சிகளை குடும்பம் சகிதமாக இருந்து பார்க்குறாங்கன்னு வைங்களேன். இது ஹஸ்பண்ட் பக்கத்தில் ஒரு சேரையும் போட்டு வச்சு அவரும் சேர்ந்து, நானும் ஒரு குடும்பத்தில் என்ன ஒரு ஒன்றிச்சு பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பாளன் என்று காட்டுவதற்காக இதையும் அங்கீகரிச்சு அவரும் சேர்ந்து பார்க்கிறான்னு வைங்களே, அத்தையூஸ் நாங்க ரசூலுல்லாஹ், இவர் மானங்கெட்டவர், சொர்க்கம் நுழைய மாட்டார் நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கம் நுழைய மாட்டார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவர் பாவம் செய்வது வேறு, ஒரு பாவத்தை தன் குடும்பத்திலே கண்டு அங்கீகரிப்பது வேறு. இரண்டுமே பெரும் பாவங்கள். ஆனால் இது ஆகப்பெரிய பாவம். குடும்பத்தில் இதெல்லாம் நடக்குது, அதை பார்த்து இந்த மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய சிச்சுவேஷன் நிறைய குடும்பங்கள் இருக்குது, நிறைய குடும்பங்கள். நான் பல உதாரணங்களை இதை நான் சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிற நேரத்தில் கணவன்மாருடைய கண்டிப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மகரிபுக்கு பிறகு இந்த மாதிரி பார்க்க வேணான்னு எத்தனை முறை நான் சொல்லிக்கிறேன். இப்படித்தான் சொல்லுவாங்க. ஏத மகரிபை எப்பையும் சேர்த்தே சொல்றது தெரியுமா? ஒரு வளமையா பார்க்கறதுன்னு குடும்பத்துக்கே தெரியும். அதனால சேஃப்டிக்காக வேண்டி மகரிபை சேர்த்துக்கிறது. மனைவி திருப்பி நீங்களும் தான் பார்க்குறீங்க, நான் பார்க்குறேன் தான், நான் மகரிபுக்கு போகிற சொல்கிறேன். இந்த மாதிரி டைமில் என்ன செய்யக்கூடாது, பார்க்கக்கூடாது. மகரிப் மலக்குமார்கள் வார டைம், தொழுகிற நேரம், குழந்தையெல்லாம் படிக்கணுமா இல்லையா, இந்த மாதிரி நேரத்தில் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக வேண்டி சண்டே பார்ப்பார், இவர் லீவ் நாட்களில் பார்ப்பார். அதெல்லாத்தையும் கொஞ்சம் ஒரு விதிவிலக்கு கொடுக்குற மாதிரி என்ன செய்வார், மகரிபுக்கு போகிற பார்க்க வேணான்னு எத்தனை பேர் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். மகரிபுக்கு போகிற பார்க்கக்கூடாது. யார் என் குர்ஆன்ல ஹதீஸ்ல எங்கேயா வந்திருக்குதா மகரிபுக்கு போகிற பார்க்கக்கூடாதுன்னு? இல்லை, எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, மோசமான காட்சிகள் பார்க்கக்கூடாது. குடும்பம் சகிதமாக பார்க்கிற நேரத்தில் இதை அங்கீகரித்தால், அல்லது தண்ட மகள் அல்லது தண்ட மகன் ஒரு மானக்கேடான விஷயம், உதாரணமாக சினிமா பத்திரிகைகள் எடுத்து பார்த்து கண்டிக்கிறான்னு வைங்களேன், இதை பார்த்து போட்டு கணவனும் மனைவியும் தந்தையும் தாயும் பேசாம போனாங்கடா, அது அர்த்தம் என்ன? அத்தையூஸ், மானக்கேடான விஷயத்துல இவர்கள் குடும்பத்தை அங்கீகரிக்கிறான்னு அர்த்தம். ஹதீஸ் என்ன சொல்லுது? இந்த ரோசத்தின் காரணமாகத்தான் அல்லாஹு தஆலா இதை ஹராமாக்கி இருக்கிறான். இன்ன மின் கைரத்தில்லாஹி ஹர்ரமல் ஃபவாஹிஷ மா பஹர மின்ஹா வ மா பதன். சிறிய பெரிய எல்லா விதமான ரோசத்தையும் எல்லா விதமான மானக்கேடான விஷயங்களையும் அல்லாஹு தஆலா ஹராமாக்கி இருக்கிறான்.